கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயாக இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 17:16. கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த வசனம் நம்மள அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்க நம்மளோட காணொலியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வசனம் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு வசனம் தான். தாவீது ராஜா என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்டனா, ஆண்டவரே இது வரைக்கும் நீங்க நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். வீடு மீன்ஸ் அவர் ஃபேமிலியை சொல்றாரு, என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பிறந்த நாள் முதல் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நீங்க அறியாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனா பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதமா வழிநடத்தி வந்திருக்காருல்ல. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை அவங்க மரிச்சு போயிருக்கலாம், இல்ல நம்ம கூட அவங்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த பாசம் எவ்வளவு பெருசுல. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் இந்த புதிய வருஷத்தை நம்மளை காண செய்திருக்காரு. புதிய துவக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அநேக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு திறக்க போகுது. வருகிற மாதங்கள்ல உங்களுக்கு திறக்க போகுது. ஆசீர்வாதமான ஆண்டா இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு மாறும். ஆமென். அதனால ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இது வரைக்கும் நீங்க என்ன நடத்தி வந்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் எம்மாத்திரம், நான் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் என்ன நீங்க நடத்தி வந்தீங்களப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே சொல்லி அவரை துதிங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவரை கனப்படுத்துங்க. அதே போல உங்களை மாத்திரம் இல்லைங்க, உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் சேர்த்து நடத்தி கொண்டு வந்தார்ல, அதுக்காகவும் நீங்க ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களா, ஆண்டவரோட நம்ப தகுந்த கூறியவர்களா உங்க வாழ்க்கையில நீங்க இருங்க. மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.